என்னை நம்பி இந்த வீடியோ கிளிக் பண்ண நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டீமான் ஸ்லேயரோட சீசன் 4ஓட கடைசி எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப லாங்கான எபிசோடு. அதை நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூசான் யூபியோஷிக்கியோட ரெசிடென்சிக்கு நடந்து மெதுவாக போயிட்டுருப்பான். அதுக்கு முன்னாடியே அவர் கெஸ் பண்ணியிருப்பார் இவன் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி. இவனோட என்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க. நானே என்னடா இப்படிலாம் ஒரு அனிமையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் என்ட்ரி இருந்துச்சு. மாதம் நிற்பான். அதை பார்த்து யூபியோஷிக்கும், வா உனக்காக நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூசான் இவனை பார்த்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். நான் உன்னை என்னென்னமோ நினச்சி உன்னை எவ்வளோ லெவலில் வச்சுருந்தேன், உன்னை எவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன், நீ என்ன எப்படி இருக்க, நான் உன்னை கொல்லலான்னு பார்த்தா நீயே செத்து போயிடுவா போல அப்படின்னு சொல்லி மூசான் யூபிசிக்கை பார்த்து சொல்கிறான். யூபிசிக்கு என்னால் உன்னை பார்க்க முடியலையே. அவனோட ஒய்ஃப்ட்ட கேட்குறான் மூசானோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒய்ஃபும் ஒன்றா அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா மூசானோட அப்பியரன்ஸை. மூஞ்சி இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, அவனோட ஏஜ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மூசானும் சரி யூபிசிக்கும் சரி 2 பேருமே ஒரு லாங் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக புரிய வைக்கிறேன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கொல்ல தான் போகிறோம், ஸோ அவன்கிட்ட நான் சில விஷயங்கள் சொல்லணும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு சொல்ல ஆரம்பிப்பான். ஒரு வகையில் நீனும் நானும் ஒரே பிளட் லைன் தான். மேபி நீ என்னை விட 1000 வருஷம் முன்னாலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் நானும் நீனும் ஒரே பிளட் லைன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பட் ஆனால் இதை கேட்டு மூசானும் ஒன்றுமே ஃபீல் பண்ண மாட்டான். இதுக்கெலாம் நான் விட்டுருவேன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்குறான். நான் அதை சொல்ல வரல, இதை கேளு அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்போ உன்னோட பிளட் லைனை இந்த மாதிரி ஒரு டீமனை பார்க்குறாங்களோ, உன்ன மாதிரி ஒரு ஜீவனை பெற்றக்கப்புறம் அடுத்து எல்லா வாரிசுக்குமே 20 தாண்டலை 25 தாண்டல் எல்லாருமே செத்துட்டே இருந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலி என்னோட அப்பா அம்மா கேட்கும் போது ஒரு ப்ரைஸில் சொல்கிறாங்க, உங்களோட பிளட்லேருந்து ஒரு டீமன் உருவாயிருக்கு. ஸோ அது ரொம்ப கொடூரமான ஒரு டீமன். அதனாலே உங்களுக்கு ஒரு கர்ஸ் உருவாயிடுச்சு. ஸோ அதனால் உங்களோட ஃபேமிலியில் யாருமே 30க்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே நிஜமாகவே நடந்துட்டு இருந்துச்சு. லைன் பை லைன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே செத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான். உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிரிவினால தான் நாங்களாம் கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு மூசானை பார்த்து சொல்கிறான். அதுக்கப்புறத்துலேருந்து நாங்கள் ஃபேமிலியாக ஒய்ஃப்னு எதாவது வந்தாலுமே ப்ரைஸை மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் மேபி ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாங்கிற ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு மூசானை பார்த்து சொல்கிறான். மூசானை சொல்கிறேன், இந்த மூல நம்பிக்கையில் இன்னுமா பார்த்துட்ருக்கீங்க, நானும் ஒரு 100 1000 அத்தனை மக்களை கொண்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற இந்த புத்தா கடவுள் யாருமே எதுவுமே பண்ணதில்லை, என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் சொல்கிறது தான் உங்களோட இது மட்டும்தான். அதுக்கு யூபிசிக்கு சொல்கிறேன், அது உன்னோட வே ஆஃப் திங்கிங். என்னோடய வே ஆஃப் திங்கிங் படி நான் உண்மையாக தான் இருக்கேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்குது. ஸோ உனக்கான தண்டனை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு சொல்கிறான். ஒரு மூசான தயவு செஞ்சு உன்னோட இதை நிப்பாட்டுறியா, எனக்கே டென்ஷன் அதை கேட்க ரொம்ப டிஸ்கஸ்ஃபுல்லாக நீ பேசிகிட்டு இருக்க, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எச்சு முன்னாடி வர ஆரம்பிக்கிறான். எனக்கு கடைசியாக இன்னொரு ஆசை இருக்குது உன்ட்ட கேட்க அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு கேட்குறான். என்னன்னு கேட்டதுக்கு, உன்னோட ட்ரீம் தான் என்ன, உனக்கு உண்மையாகவே என்ன ட்ரீம் தான் வரும், உனக்கு உண்மையான ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம மூசான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். ஜஸ்ட் திரும்பி பார்ப்பான். என்ன இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு யாருமே இல்லை, ஒரு ஆசிரா ஒரு டிமான் ஸ்லேயர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக யூபிசிக்கு சொல்லுவான், உனக்கு இம்மார்டல் தான் ஆசைப்படுற, நீ கடைசி ரொம்ப வருஷம் உயிர் வாழணும், இன்டர்நெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆசைப்படுற, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி யூபிக்கு சொன்னோன்னே மூசானை சொல்கிறான், ஆமாம் நான் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்பா. ஆனால் அது கடைசி வரைக்கும் உனக்கு நடக்காது. ஏன்னா இம்மார்ட்டி இன்டர்நெட்டினா அது உன்ன மாதிரி ஆட்களுக்கு வராது. என்ன மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி நிஜமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ டீமன்ஸ் நிறைய பேர் இருந்து தான் இருக்காங்க. ஆனால் நான் உன்னை கொண்டுட்டேன்னா ஒரு டிமாண்ட் இருக்க மாட்டாங்க, உன்னோட சேர்ந்து எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. பட் டீமான் ஸ்லேயர்ஸ் அப்படி இல்லை. 1000 வருஷமாக நீனும் இருக்கா, 1000 வருஷமாக டீமான் ஸ்லேயர்ஸ் இருக்காங்க. நீ எத்தனையோ பேரை கொண்டு இருக்கா, ஆனால் இன்னும் டீமான் ஸ்லேயர்ஸ் இருக்காங்க. அதுதான் உண்மையான மார்டல், உண்மையான எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி யூபிசிக்கு இவனை பார்த்து சொல்கிறான். இதுக்கு மேலே அவன் பேச என்னால் கேட்டிருக்கோம்ல, இதுக்கு மேலே பேசினேன்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையெல்லாம் மாற்றி அவனை கொல்றதுக்காக கையை எடுத்துகிட்டு முன்னாடி வரான். ஆனால் யூபிசிக்கோட ரெசிடென்சியில் எதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே இருக்க எல்லா ஆசிரியரும் ரொம்ப ஸ்பீடாக மாஸ்டர்னு எல்லா ஆசிரியரும் அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. எப்படியாவது சீக்கிரம் போயிடணுன்னு ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் ஹாசிரா மீட்டிங்கை காட்டுறாங்க. அந்த ஹாசிரா மீட்டிங்கில் ஹாசிரஸ் என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு 2 ஹாசிரா மாஸ்டருக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டோன் ஹாசிரா சொல்கிறான், இல்லை நான் ரொம்ப வருஷமாக கேட்டு பார்த்துருக்கேன், பட் இது வரைக்கும் அவர் ஒத்துக்கிட்டதே இல்லை.
ஹாஷிராஸ் எல்லாருமே ரொம்ப வேல்யூபிள், அது என்னோட சொந்த யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் யூஸே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஹாஷிராஸ் சொல்கிறான். இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை நெருங்கினாங்க, கிட்டையும் நெருங்கிட்டாங்க. இவங்க கிட்ட நெருங்கின அடுத்த செகண்ட் அந்த இடம் அப்படியே பட்டுன்னு வெடிச்சிருச்சு, அப்படியே பெரிய பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இடம் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. இதை அங்கிருந்து எல்லா ஹாஷிராவும் பார்த்து ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போலங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம யூபிசுக்கி, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தை எல்லாருமே இறந்துடுறாங்க. மூசானுமே வெடிச்சிடுறான். மூசான் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான், யூபிசுக்கி நிஜமாவே ரொம்பவே மூலக்காரன், என்னை கொல்றதுக்காக இங்கே இவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்ட் நடத்தி வச்சுருக்கான். இப்போ நடந்தது வந்து அவங்க ஒய்ஃப் குழந்தைக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டு என்ன கொல்றதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி மூசான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ரீஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதுதான் அவனோட பெரிய பிளானா, இதுக்கப்புறம் எதாவது நடக்க போதா அப்படின்னு சொல்லி மூசான் திரும்பி பார்த்துட்ருக்கேன், எதாவது நடக்க போதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக யாரோ பிளட் டீமன் நாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக அவனை ஃபுல்லாக அது பிளாக் பண்ணிடுச்சு அந்த பிளட்டை வச்சு. இவனால் கொஞ்சம் கூட நவுற கூட முடியல. இது செஞ்சது வேற யாரும் இல்லைங்க, நம்ம லேடி டமாயோ தான், அந்த டீமன், மெடிக்கல் டீமன். அவள் தான் வந்து இப்படி பண்ணியிருப்பா. மூசான் வந்து அவளை பார்த்து கேட்பா, என்னையே இப்படி பண்ணுற, நீ ஒரு டீமன் தானே, எவ்வளோ குழந்தைங்களை நீ கொண்டிருக்க, உன் புருஷனை, உன் சொந்த குழந்தைங்களே நீ தான் கொண்டு இருக்க, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி மூசான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்காக இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், எனக்கு தான் தெரியும், அதுக்காக தான் உன் கூடயே சேர்ந்து செத்துடலான்னு சொல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி விடவே மாட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளட் டீமன் ஆட வச்சு அவனை குத்திட்டே இருப்பா. அவனால் கொஞ்சம் கூட நவர முடியாது. அப்போன்னு பார்த்து நம்மளோட ஸ்டோன் ஹாஷிராவும் என்ட்ரி கொடுப்பான். அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படியே மூசானோட தலையை அப்படியே அடித்து நொறுக்கிடுவான். ஆனால் அடுத்த செகண்டே வந்து நம்ம மூசான் வந்து ரீஜெனரேட் ஆயிடுவான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. யூபிசுக்கியோட ஸ்டோன் ஹாஷிரோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அவனோட சின்ன வயசாக இருக்கும் போதே அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சவன் பார்த்துருப்பான். யூபிசுக்கி வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சொற்களை எப்போவுமே யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஸ்டோன் ஹாஷிரா சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே வந்து யூபிசுக்கி ஸ்டோன் ஹாஷிரா பார்த்து சொல்லியிருப்பான், 5 நாளில் மூசான் இங்கே வரப்போகிறான். ஸோ என்ன ஒரு பெய்த்தாக யூஸ் பண்ணி நீ அவனை கொன்று, இதை நான் மற்ற ஆசிரியர்கிட்ட சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க, நீ மட்டும்தான் செய்வ, ஸோ தயவு செஞ்சு கொன்று அப்படின்னு சொல்லுவான். ஒருவேளை நீ அவனை தலை எடுத்து கூட அவன் சாவலனா அவனை கொல்ல ஒரே ஒரு வழி, அவனை சூரியனில் நிப்பாட்டணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி அவனை எப்படியா சூரியனில் நிப்பாட்டிருன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹாஷிராட்ட சொல்லுவான். ஹாஷிரா அழுதுகிட்டே ஓகே மாஸ்டர் அப்படின்பான். யூபிசுக்கி நினச்ச மாதிரியே வந்து தலையை எடுத்தாலாம் டீமனை கொல்ல முடிக்கலங்கிறது ஹாஷிராவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற ஒரே ஒரு வழி, அவனை சூரியனில் நிப்பாட்டணும். நம்ம மாஸ்டர் நிஜமாவே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி ஹாஷிரா சொல்லுவான். அதுக்கப்புறம் மூசான் வந்து ஸ்டோன் ஹாஷிராவை அவனோட ஃபைட்டிங் பவர் வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹாஷிராவும் அவனோட ஸ்டோன் ப்ரீத்திங் ஸ்டைலில் வச்சு அதை மறைச்சிருவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா ஹாஷிராவும் வந்து பார்த்துருவாங்க, இங்கே என்னாச்சு, எங்கள் மாஸ்டர் யார் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஸ்டோன் ஹாஷிரா சொல்லுவான், இதுதான் மூசான், இவன் தான் நம்ம மாஸ்டரை கொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாம் கோவப்பட்டு இவன் தான் மூசானான்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரீத்திங் ஸ்டைலை எடுத்துகிட்டு வந்து க்ளோஸில் கிட்ட வந்து நிற்பாங்க. அதுக்கு அடுத்த செகண்டே எல்லாருமே இன்ஃபினிட்டி கேசல்குள்ளே விழுந்துருவாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இனோசுகே, அப்புறம் மற்ற டீமான் ஸ்லேயர்ஸ் எல்லாருமே, ஜெனிட்ஸு எல்லாருமே அந்த இன்ஃபினிட்டி கேசல்குள்ளே விழுந்துருவாங்க. இது என்னது, இது ஒன்றுமே புரியலன்னு சொல்லி எல்லாரும் அங்கே இங்கேன்னு பறந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக டீமான் ஸ்லேயர்ஸ் எல்லாருமே வந்து கீழே போயிட்டு இருக்கும்போது உங்களால் முடிஞ்சால் தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மூசான சொல்லுவான். அதை நம்மளோட டாஞ்சிரோவும் கேட்டுருவான். கேட்டுட்டு உன் சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லி மெதுவாக கீழே போயிட்டுருப்பான். உன்னால் முடிஞ்சா எனக்கு கொல்லு அப்படின்னு சொல்லி மூசான சொல்லுவான். உன்னை நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே போகிறான். அப்படியே அந்த எபிசோடும் வேறு லெவலில் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு அடுத்து வரப்போகிறது டீமன் ஸ்லேயரோட சீசன் இல்லை, மூவியாக வரப்போகுது. அதுவும் 3 மூவியாக விட போகிறாங்க. ஸோ இந்த 3 மூவியோட எக்ஸ்ப்ளனேஷனுமே தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலில் இருக்கும். அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு வேறு லெவலான அனிமி சீரீஸில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.